அனைவருக்கும் வணக்கம். கிளேலியம் அகாடமிலேருந்து நான் சதீஷ்குமார். நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். காலமும் வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். அதில் அடுத்த பார்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் பார்த்துருக்கோம். இது 3வது சம் பாருங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். அது வந்து நம்ம பின்னத்தில் வராமல் அப்படியே அக்யூரேட்டாக வேல்யூ வர மாதிரி போட்டிருந்தோம். இது வந்து பின்னத்தில் வரும். இப்போ அந்த அரை நாள், கால் நாள் அப்படியெல்லாம் வரும்ல, ஹாஃப் டேஸில் முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த மாதிரியான சம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்மு, ஏ என்பவர் ஒரு வேலையை 90 நாட்களிலும், பி என்பவர் 30 நாட்களிலும் செய்து முடிப்பர். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ ஏங்கிறவர் வந்து 90 நாள்ல முடிச்சிடுறாரு, பி 30 நாள்ல முடிச்சிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஒரு நாள் வேலை, ஏனுடைய ஒரு நாள் வேலை 1/ஏன்னு போடலாம். 1/90. பியினுடைய ஒரு நாள் வேலை 1/b ஈக்குவல் டு 30. 1/30. அப்போ இருவரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 1/90 + 1/30. அப்போ இது 3 ஆல் இன்ட்டு பண்ணோம்னா இங்கே 90 ஆயிருமா? அப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிருமா? அப்போ 1/90 + 3/90. அப்போ 1 + 3 4/90ன்னு வந்துடும். சரிங்களா? 4/90ன்னு வந்துடுதா? இப்போ இது வந்து ஒரு நாள் வேலை. அப்போ காலம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம தலைகீழா போட்டுருவோமா? காலம் வரும் பொழுது. அப்போ 90/4ன்னு போடலாம். இதை எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம்? 4ஆல் அடிக்கலாமா? அடித்தோம்னா நான் 2 8 மீதி 1 வரும் 10 ஆகும். அதுலேயும் 2 8 மீதி 2. அப்போ 22 2/4ன்னு வரும். 22 2/4ன்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2. அப்போ 22 1/2 நாள் வரும். 22 1/2 நாள். புரிஞ்சுதா என்ன பண்ணணும் அப்படின்னு? ஒன்றுமே இல்லை. 90 நாட்கள். அப்போ ஒரு நாள் வேலை. ஏனுடைய ஒரு நாள் வேலை, பியினுடைய ஒரு நாள் வேலை. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு அப்படின்னா 4/19. அப்போ காலம் எத்தனை நாள் ஆகும்? காலம் அப்படின்னா இதை வந்து அப்படியே தலைகீழா மாற்றிக்கணும். அப்போ 90/4. அப்போ இந்த 90/4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னு அடித்தோம்னா 22 2/4ன்னு வருது. அப்போ இதை போட்டோம்னா 22 நாள் 22½ டேஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? 22½ டேஸ். இப்போ நம்ம இதைய ஷார்ட்கட்லேயும் போடுவோம். எப்படி போடுவோம்? ஷார்ட்கட்டில் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். சரிங்களா? எப்படி போடணும்? ஏ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏங்கிறது எவ்வளவு? 90. பிங்கிறது 30. ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 90 + 30. அப்போ என்ன ஆகும்? 90 30 மல்டிப்ளை பண்ணோம்னா 2700 டிவைடட் பை 90 30 இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 120. அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டோலால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 20. இதுவும் என்ன வரும் அப்படின்னா இப்போ 2ஆலேயே கேன்சல் பண்ணுவோம். 3ஆல் கேன்சல் பண்ணுவோம். 4 3 12. 9 3 27. அப்போ 90 வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணலாம்? 90/4. அப்போ 90/4ங்கும்போது இதையும் அடிக்கலாமா? அடித்தோம்னா 2ஆலேயே 4ஆல் அடித்தோம்னா 2 4 மீதி 1 10 மறுபடியும் 2. அப்போ ரிமைனிங் என்ன ஆயிரும்? 2/4ஆக தான் வரும். அப்போ இதை அடித்தோம்னா 22½ டேஸ். 22 1/2. சரிங்களா? அப்போ இந்த மெத்தட்லையும் போட்டுடலாம், அந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். சரிங்களா? என்ன அப்படின்னா ஏ மட்டும் தனியாக செஞ்சால் என்ன எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் போன பாட்டில். இது வந்து பி தனியாக முடிக்கிறதுக்கு அதில் வந்து ஏ முடிக்கிறதுக்கு பி முடிக்கிறதுக்கு பார்த்துருந்தோம். இங்கே ஏ மட்டும் வேலை எத்தனை நாள் செய்கிறாரு என்னன்னு பாருங்க. பி என்பவர் ஒரு வேலையை 60 நாட்களில் முடிப்பார். ஏபி இருவரும் சேர்ந்து 15 நாட்களில் முடிப்பர். எனில் ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அப்போ ஒன்றும் இல்லை, பி 1/b கொடுத்துறான். 1/b எவ்வளவு? 1/60. 1/60 கொடுத்துருக்காங்க. இங்கே போடுவோம். பி வந்து 1/60. பி மட்டும் செய்யறது. 2 பேரும் சேர்ந்து செய்யறது என்னது? ஏபி. அப்போ 1/a + b எவ்வளவு? 1/15. 15 நாட்களில் முடிச்சிடறாரா? அப்போ இந்த மொத்த நாள்ல இருந்து பி செஞ்ச நாட்களை கழிச்சிட்டோம். இது வந்து மொத்தமா 2 பேரும் சேர்ந்து செய்யற நாள். அதுல இருந்து பியை மைனஸ் பண்ணிட்டு ஏ மட்டும் கிடைச்சிருமா? அப்படித்தானப்பா? இப்போ 1/a + b இருந்து -1/bயை கழிச்சோம் அப்படின்னா ஏ உடைய ஒரு நாள் வேலை கிடைச்சிடும். ஏ உடைய ஒரு நாள் வேலை கிடைச்சிருமா? அப்போ 1/a + b எவ்வளவு? 1/a + b 1/60.
அப்போ மைனஸ் 1/bங்கிறது சாரி 1/b தான் 60யா? அப்போ 1/a + bங்கிறது 1/15 1/60. அப்போ என்ன ஆகும்? இதிலிருந்து இங்கே 60 வரணும் அப்படின்னா 4ஆல் இன்ட்டு பண்ண 60 வந்துருமா? 4 10 40 4 5 20 60. அப்போ 4 60 மைனஸ் 1/60. அப்போ என்ன ஆகும்? 4ல் 1 போயிடுச்சுன்னா 3/60ன்னு வரும். அப்போ அடித்தோம் அப்படின்னா 1 3 3 இங்கே 2 3 6 1/20. அப்போ என்ன ஆகும்? 20 டேஸ் 20 டேஸில் முடிச்சிருவாங்க. எப்படின்னு புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லைப்பா. பாருங்க, இதில் பி என்பவர் ஒரு வேலையை 60 நாட்கள் முடிக்கிறார். அப்போ பியோடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/60. ஏபி 2 பேரும் சேர்ந்து செய்கிறது எவ்வளவு? 15 நாட்கள். அப்போ ஏ + பி 2 பேரும் சேர்ந்து செய்கிறது 15. அப்போ மொத்த வேலை 2 பேரும் சேர்ந்து 15 நாளில் முடிப்பாங்க. அதிலிருந்து பியுடைய ஒரு நாள் வேலை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏவுடைய ஒரு நாள் வேலை கிடைச்சிருமா? அப்போ 1/a = 1/a + b மைனஸ் 1/b. அப்போ 1/a + bங்கிறது எவ்வளவு? 1/15. அப்போ 1/15 மைனஸ் b வந்து 1/60. அப்போ இது ஒரு பின்னம், இந்த ஒரு பின்னம். 2 பின்னத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக வேணும். அப்போ சேமாக வேணும் அப்படின்னா இதை 4ஆல் இன்ட்டு பண்ணோம்னா இங்கே 60 ஆயிருமா? அப்போ 4ஆல் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா மேலே 4ஆல் 1 × 4 4. அப்போ 4 × 50 60 மைனஸ் இங்கே 1/60. அப்போ என்ன ஆகும்? 4 - 1 / 60. அப்போ 3/60. அப்போ 1 3 3 2 3 6 20 வரும். அப்போ 1/20. அப்போ மொத்த காலம் எவ்வளவு? 20 டேஸ். அப்போ பியுடைய வேலையை ஏவுடைய வேலை எவ்வளவு? 20 நாளில் முடிப்பார். இப்போ இது ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதே தான், அங்கே ப்ளஸ் போட்டோம். இந்த சம்முக்கு ப்ளஸ் போட்டோம், இந்த சம்முக்கு என்ன பண்ணுவோம்? மைனஸ் போடுவோம். அப்போ a × b / a - b அவ்வளோதான். அப்போ a × b எவ்வளவு? ஏங்கிறது 60, பிங்கிறது 15 / a - b. அப்போ அந்த 60லேருந்து 15 மைனஸ் பண்ணணும். 60லேருந்து 15 மைனஸ் 15. 60 × 15 அப்படிங்கும்போது இங்கே 45. அடித்தோம்னா 9 5 45 3 5 5. இங்கே 3 3 9 1 3 3. அப்போ 1 3 3 2 3 6. அப்போ எத்தனை நாள்? 20 டேஸ் அப்படிங்கிறது வந்தது. புரியுதுங்களா? இந்த சம்முக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா a × b / a - b. அப்போ ஏங்கிறது எவ்வளவு? ஏங்கிறது 60, பிங்கிறது 15. அப்போ a - b 60 - 15. இப்போ 60 × 15 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 60ல் 5 போயிடுச்சுன்னா 45. இதை 5ஆல் அடிக்கலாம். 9 5 45 3 5 5 2 3 6 1 3 3 சரி 3 3 9 சரிங்களா? 3 3 9 1 3 3 3ஆல் அடித்தோம்னா இது வந்து 20 சரிங்களா? அப்போ 20 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.